ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உயிருள்ள நண்டை வாங்கி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சுவையான குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நண்டு நாங்கள் துபாயோட ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்தோம். உயிரோடு இருந்துச்சு. ஸோ வேகமாக ஓடுது. இது நம்ம ஊரில் கொல்லி நண்டு, வயல் நண்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஆனால் இங்கே வயல்லாம் கிடையாது. இங்கே சதுப்பு நிலத்தில் வாழ்கிற நண்டு இது. அப்புறம் அதோட கால்களெல்லாம் அந்த கொடுக்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது பொன்னண்டு. நண்டை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிட்டோம். அதாவது ஏர் உள்ளே போகிற மாதிரி. ஏன்னா மார்னிங் தான் சமைக்க போகிறோம். இப்போ நைட்டு ஒரு 11 ஆகிடுச்சு போய் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. இங்கே பக்கத்துலலாம் பார்த்தோன்னா எல்லாம் இறந்து போன, நம்ம ஊரில் விற்கும் இல்லையா, அந்த மாதிரி நண்டு தான் இருக்கும். இது கொஞ்சம் தூரத்தில் போய் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். நண்டை இப்படி பிடிச்சிட்டு அந்த 2 முனையுமே கட்டியிருப்பாங்க கொடுக்க. அந்த கயிறை கட் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா கயிறு தனியாக வந்துடும். அப்புறம் 2 கொடுக்கையும் கையால் பிடிச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பிடிச்சிக்கணும், இல்லைனா நம்மளை கடிச்சிரும். அப்புறம் காலை அந்த அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த இடத்துல பாதியாக உடச்சிக்கிட்டா போதும். ஓடை பிடிச்சி நம்ம ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். சைடில் இருக்கிற அந்த பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதான், நண்டை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டை நம்ம ஃபுல்லாக ஆஞ்சிட்டோம். இதை நல்லா நண்டை நல்லா நம்ம ஒரு 3 டைம்ஸ் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தை வானலில் போட்டு வச்சுருக்கோம். எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. புளி தண்ணி, ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அந்த தண்ணியில் நண்டை போட்டு வச்சுருங்க. அப்போ அதோட டேஸ்ட் அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. அது மாதிரி நீங்கள் சமைச்சு கூட எவ்வளோ நாள் கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹோம்மேடு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. எங்களுக்கு கடுகுனா உளுத்தம்பருப்பு சேர்த்தா வரும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. ரெண்டு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன்ஸ் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்தாச்சு. இப்போ நம்ம அந்த கரைசலை போட்டுடலாம். நண்டு கரைசல். நண்டை இதில் கொட்டியாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான், நம்ம ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. ஒரு 10 பல்லு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டுக்கலாம்.
நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்குது, ஒரு சூப்பரான மணம் வருது. குழம்புன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நீங்கள் நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சுண்டிடும். ஸோ நம்மளோட சுவையான நண்டு குழம்பு, உயிர் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.